Hi friends, welcome to our simple cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா எளிமையா செய்யக்கூடிய ரோட்டு கடை கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 5 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, வரமிளகாய், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் பச்சையாவே போட்டு அரைச்சிக்கணும். வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். வரமிளகாய், பூண்டு இதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சையா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது கூட சின்ன சைஸ் புளியையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இதையும் சேர்த்து இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் நான் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த சட்னி நீங்க சிம்பிள் அண்ட் ஈஸியா வீட்டில் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இந்த அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கிறேன், அப்படின்னா தான் நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு. வெங்காயம் சேர்த்துக்கிறேன், அதுவும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல எடுத்து வச்சுக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சட்னி இது கூட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணியை ஜார்ல ஊற்றி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி வெந்திருக்கான்னு பார்த்துலாம். நம்ம நல்லாவே கொதிச்சு வெந்து வந்துருச்சு. பாத்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஈஸியா நீங்களும் கார சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க தோசைக்கு இட்லிக்கும் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.